வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து தமிழ் வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். இந்த வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா இயல் 3க்குண்டான இலக்கணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏறுதழுவுதல் அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏறுதழுவுதல் அப்படிங்கிற பாடம் நம்ம பாடப்பிரிவில் கிடையாது, சரிங்களா. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அடுத்து மணிமேகலை அப்படிங்கிற செயல் கொடுத்துருக்காங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார் மணிமேகலை அப்படிங்கிற நூல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. இதுக்குண்டான சொல்லும் பொருளும் மட்டும் நாம் பார்த்துக்கலாம், சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சமய கணக்கர் அப்படின்னா என்னது? சமய தத்துவவாதிகள். படைமாக்கள் அப்படின்னு என்னது? பல மொழி பேசும் மக்கள் தான் படைமாக்கள் அப்படின்னு சொல்கிறது. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி அப்படிங்கிறது. குழியி அப்படின்னா ஒன்று கூடி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஈ வந்திருக்கு இல்லைங்களா, அப்போ சொல்லிசை அளபடை, சரிங்களா. லீ எப்படி பிரிக்கலாம்? சரியா, இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாமா? இந்த எழுத்து அளபெடுத்து வந்திருக்கா, அப்போ இது சொல்லிசை அளபடை, சரியா. எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம் அப்படின்னு பொருள். பொலம் அப்படின்னா பொன் அப்படின்னு பொருள். வேதிகை அப்படின்னா திண்ணை அப்படின்னு பொருள். தூணம் அப்படின்னா தூண் அப்படின்னு பொருள். தாமம் அப்படின்னா மாலை அப்படின்னு பொருள். கதலிகை கொடி அப்படின்னா சிறு கொடி அப்படின்னு பொருள். சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. விலோதம் அப்படின்னா துணியிலான கொடி அப்படிங்கிறது. வசி அப்படின்னா மலை. செற்றம் அப்படின்னா சினம். கலாம் அப்படின்னா போர். துரத்தினா ஆற்றிடை குறை அப்படின்னு பொருள், சரிங்களா. அப்போது இதில் சொல்லும் பொருளும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் பார்த்துக்கணும். சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். படைமாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள். குழி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம். பொலம் அப்படின்னா பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை. தூணம் அப்படின்னா தூண் அப்படின்னு பொருள். தாமம் அப்படின்னா மாலை அப்படின்னு பொருள். கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. விலோதம் அப்படின்னா துணியிலான கொடி அப்படின்னு பொருள். வசி அப்படின்னா மலை. செற்றம் அப்படின்னா சினம். கலாம் அப்படின்னா போர். துரத்தினா ஆற்றடி குறை, சரிங்களா. அப்போ சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்துக்கணும், சரிங்களா. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இலக்கண குறிப்பு, சரிங்களா. இலக்கண குறிப்பு தோரண வீதியும் தோமுறு கோட்டியும், சரிங்களா. எண்ணுமை உம்மு வெளிப்படையாக வந்திருக்கு. இதே தோரண வீதியும் அப்படின்னா அது முற்றுமையாக வந்திருக்கும். காய்குலை கமுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காய்குலை கமுகு அப்படின்னா பாக்கு மரத்தை, கமுகு அப்படின்னா பாக்கு மரத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அதே மாதிரி பூக்கொடி வள்ளி, சரிங்களா. அதுக்கப்புறம் முத்துத்தாமம், சரிங்களா. இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது எப்படி அப்படின்னா காய்குலை கமுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. காய்குலை உடைய, சரியா, காய்குலை உடைய கமுகு அப்படின்னு பொருள், சரிங்களா. காய்குலை உடைய இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இல்லு கூட்டல் லை, லை இக், சரியா. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. லை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் லைன்னு பிரிக்கலாம். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். அதனால தான் இக்கு தோண்டியிருக்கு, சரிங்களா. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா காய்குலையுடைய கமுகு அப்படின்னு பொருள், சரியா. அதுக்கப்புறம் பூக்கொடி வள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூக்கொடி வள்ளி அப்படின்னா, சரிங்களா, பூக்கொடி வள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூவினை கொண்ட வள்ளி அப்படின்னு பொருள். பூக்கொடி வள்ளின்னு என்னும்போது பூவினை கொண்ட வள்ளி அப்படின்னு பொருள். பூவினை கொண்ட வள்ளி அப்படின்னு பொருள், சரிங்களா. ஃபஸ்ட்டுக்கு என்னது? காய்குலை உடைய கமுகு அப்படின்னு காய்குலை, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கொடி வள்ளி அப்படின்னா பூவினை கொண்ட வள்ளி அப்படின்னு பொருள். ஐயும் மறைஞ்சிருக்கும், கொண்ட அப்படிங்கிற அந்த உருவும் பயனும் மறைஞ்சிருக்கும். அப்போ என்னது? இப்போ உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு பொருள், சரிங்களா. அடுத்து முத்துத்தாமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்துத்தாமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முத்தை உடைய தாமம் அப்படின்னு பொருள். முத்துத்தாமம்னு என்னது? முத்தை உடைய தாமம் அப்படின்னு பொருள், சரியா. முத்தை உடைய தாமம் ஐயும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த உருவும் பயனும் மறைஞ்சிருக்கும். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு பொருள். அடுத்து மாற்றுமீன் பரப்புங்கள் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்றுக்கள், சரிங்களா. நம்ம பார்த்துருப்போம் ஏவல் வினைமுற்று. மாற்றுமீன், மாற்றுங்கள் பரப்புங்கள் அப்படின்னு வரணும். அது மின் அப்படிங்கிறது பன்மைக்கு வரக்கூடியது. மாற்றுமீன் பரப்புங்கள் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்றுக்கள். உரு பொருள் அப்படின்னா உரிச்சொல் தொடர்.
உரிச்சொல் சொற்கள் நிறைய இருக்கு. சால, உரு, தவ, நனி, கூர்க்களி அப்படிங்கிறது. தாழ் பூந்துரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாழ் பூந்துரை அப்படிங்கிறது வினைத்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வினைத்தொகை ஏற்கனவே பார்த்துருக்கோம். தாழ் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, அதாவது வந்து தாழ் பூந்துரை 3 காலத்துக்கு வரும் இல்லைங்களா? தாழ் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, சரிங்களா? தாழ் பூந்துரை, தாழ் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, சரியா? தாழ்கின்ற பூந்துரை. அதுக்கப்புறம் என்னது? தாழும் பூந்துரை, சரியா? பூக்களை உடைய துறை அப்படின்னு பொருள், சரியா? தாழும் பூந்துரை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, சரிங்களா? இப்போ தாழ்கின்ற பூந்துரை அப்படின்னா இந்த தாழ்கின்ற பூந்துரை அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா தாழ்கின்ற பூந்துரை, சரிங்களா? தாழ்கின்ற பூந்துரை, சரியா? கின்று ஆவ தூக்குங்க. தாழ்கின்ற எப்படி பிரிக்கலாம்? தாழ் கூட்டல் கின்று கூட்டல் ஆ, சரிங்களா? இந்த கின்று வாவை தூக்கிட்டா தாள் மட்டும் வரும், சரிங்களா? அப்போ தாழ் கூட்டல் பூந்துரை, தாழ் பூந்துரை வந்துருச்சுங்களா? அப்போ இது வந்து வினைத்தொகை, புரிஞ்சுதுங்களா? தாழ்கின்ற பூந்துரை அப்படின்னா தாழ் கூட்டல் கின்று கூட்டல் ஆ. கிறு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறது நிகழ்கால நிலைகள், சரிங்களா? அப்போ கின்று ஆவை தூக்கிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும், சரிங்களா? கடைசியாக வந்து பூந்துரை வருமா? சரியா? கின்று ஆவை தூக்கிட்டா தாழ் கூட்டல் பூந்துரை, தாழ் பூந்துரை வந்துடுச்சா? அப்போ வினைத்தொகை. தன்மலர் நல்லுரை அப்படிங்கிறது பண்புத்தொகை, சரியா? தன்மலர் குளிர்ந்த மலர், நல்லுரை நன்மை கூட்டல் உரை, இது வந்து பண்புத்தொகைக்கு வரக்கூடியது, சரியா? மைவிகுதி வந்திருக்கு, சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. பரப்பு மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரப்பு கூட்டல் மீன், பரப்பு அப்படிங்கிறது சரியா பகுதி, மின் அப்படிங்கிறது முன்னிலை ஏவல் முன்னிலை ஏவல் பன்மை வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது மின், சரிங்களா? அதுக்கப்புறம் அரைந்தனன் கொடுத்துருக்காங்க. அரை கூட்டல், சரிங்களா? அதுக்கப்புறம் அரைந்தனன் பார்த்தோம் இல்லைங்களா? அரைந்தனன் அப்படிங்கிறது அரை கூட்டல், சரிங்களா? சரிங்களா? அரை கூட்டல், அரை கூட்டல், சரியா? இந்து வந்திருக்கா, சரியா? இத்து அப்படிங்கிறது சந்தி, இந்தானது விகாரம், தா வந்திருக்கா, இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாமா? அதுக்கப்புறம் நாவை இன்னு கூட்டல் ஆண் பிரிக்கலாமா? அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. அரை அப்படி, புரிஞ்சுதுங்களா? அரை அப்படிங்கிறது பகுதி, இந்து வந்திருக்கு, இந்து வந்தாலே இத்தானது இந்து சந்தி, இத்தானது விகாரம். தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆணு பிரிக்கலாம். அப்போ இத்து அப்படிங்கிறது இறந்த கால நிலை. நாவை எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். இந்த இன்னு வந்து இது கூட சேர்ந்துருது, சரியா? அரைந்தனன், இந்த அன்னு வந்தாலே அண்ணில் தான் வந்து சாரியை முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. இத்து வந்து விகாரம், இத்து வந்து இறந்த கால நிலை, அன் வந்து சாரியை, அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி சொல்றது, சரிங்களா? இப்போ பரப்பு மீன் அப்படின்னா பரப்பு கூட்டல் மீன், முன்னிலை மின் அப்படிங்கிறது முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதி, சரிங்களா? அது நாம் தெரிஞ்சுக்கணும். அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி சொல்றது, சரிங்களா? அடுத்தது மார்கழி பெருவிழா அப்படிங்கிற லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சொல்லும் பொருளும் மட்டும் பார்த்துடலாம், சரிங்களா? ஆண்டாளுடைய லெசன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனைச்சாத்தான் அப்படின்னா கரிக்குருவின்னு பொருள் வரும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டானது. ஆனைச்சாத்தான் அப்படின்னா கரிக்குருவி, அரவம் அப்படின்னா ஓசை அப்படின்னு பொருள், கைப்பேர்த்து அப்படின்னா கை அசைத்து அப்படின்னு பொருள், சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குழல் அப்படின்னா கூந்தல், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அரவம் ஓசைனால் நம்மளுக்கு தெரியும். ஆனை சாத்தான்னா கரிக்குருவி, கைப்பேர்த்து அப்படின்னா கை அசைத்து என்ன பொருள், சரிங்களா? நிறைய சொற்பொருள் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய மயங்கொலி எழுத்துக்கள் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய கலைச்சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. அதுதான் வந்து நம்ம வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இப்போதைக்கு இருக்குதுங்க, சரிங்களா? அதையெல்லாம் முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. 6th to 10th 11th 12th, சரிங்களா? அப்புறம் 2003 எடிஷன் புக்கு, இது எல்லாம் சொற்பொருளெல்லாம் தரவாக படிங்க. அதே மாதிரி கலைச்சொற்கள் அதே மாதிரி தரவாக படிங்க. அதுக்கப்புறம் மயங்கொலி பிள்ளைகள் இருக்கு இல்லைங்களா, அதை தரவாக படிங்க. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதுங்க, சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இருக்குது, சரியா? நம்மளையும் மற்றவங்களையும் வந்து வேறுபடுத்தி காட்டுறது இந்த மாதிரி இதில் தான் வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்பாங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லும் பொருள். நகை அப்படின்னா சிரிப்பு, புலர்ந்தின்றோ அப்படின்னா விடியவில்லையோ அப்படின்னு பொருள், புலர்ந்தின்றையோ அப்படின்னா விடியவில்லையோ அப்படின்னு பொருள், சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, இது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் வாட்ச் பாருங்கள். திருப்பாவை அப்படிங்கிறது திருமாலை முதல் கடவுளாக வைணவ சமயத்தில் ஆலங்கால் பட்ட 12 ஆறுகளில் ஒரே பெண்ணாழ்வார் ஆண்டாள். திருப்பாவையை இயற்றியவர் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டவர் தான் யாருங்க? ஆண்டாள்.
சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுகிறார். சரிங்களா, ரொம்ப இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுவர் ஆண்டாள். இவர் பெரியாளவனுடைய வளர்ப்பு மகள். 30 பாடல்கள் கொண்ட இந்நூலில் 7வது பாடல் நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் திருவெரும்பாவை. சிவபெருமானை முதல்வர் கடவுளாக கொண்டு சவிய சமயத்தில் சமயக்குறவர்கள் என போற்றப்படும் 4 ஒருவர் தான் மாணிக்கவாசகர் ஒருவர். இவர் திருவாதூரில் பிறந்தவர். வாதவூரடிகள் என அழைக்கப்படுகிறார் மாணிக்கவாசகர். இவர் அருளி செய்த திருவாசகத்திலுள்ள பதிகம் திருவெம்பாவை. 20 பாடல்கள் கொண்ட திருவெம்பாவியில் 4வது பாடல் நமது பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சரியா, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படிங்கிறது சமுத்திரத்தினுடைய ஒரு பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொடர் இலக்கணம் அப்புறம் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நாம் பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, ஃபஸ்ட்டு தொடர் இலக்கணம் ஆகுபெயர். சரிங்களா, சொற்கள் தொடர்ந்து பொருள் தர அமைவது தொடராகும். தொடருக்கு சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் தொடராகும். தொடருக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்ற 3 உறுப்புகள் உள்ளன. தொடருக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். தெழுவாய்னு என்னது? யார் எது எவை என்ற வினாக்களுக்கு வருவது எழுவாய். செய்யப்படு பொருள் என்னது? யாரை எதனை எவற்றை என்ற பொருளுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். சரிங்களா, பயனிலைனா எது? வினை வினா பெயர் ஆகியவற்றை கொண்டு முடிவது பயனிலை. அவ்வளோதான், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எழுவாயும் பயனிலையும் தொடருக்கு இன்றியமையாதவை. சரியா, செய்யப்படு பொருள் என்றாமையும் கூட வந்துடும். ஆனால் எழுவாய் பயன் இல்லாமல் ஒரு சொல்லு வந்து அமையாது. எழுவாய்னு என்னது? எட்வர்டு வந்தான். இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எட்வர்ட் என்பதாகும். இவ்வாறு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமையும் பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சொற்றொடர் அமைவதற்கு அடிப்படையாக அமையும் பெயர் சொல்லத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, நாம் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். தோன்றா எழுவாய் என்னது? எழுவாய் வந்து அந்த இடத்துல வந்து தோன்றியிருக்காது. தோன்றா எழுவாய். படித்தாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. சரியா, நீ என்பது எழுவாய் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. நீ படித்தாய் அப்படிங்கிறது அந்த எழுவாய் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. எனவே இதை தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப வந்து ஈஸி தான். அடுத்து பயனிலை. சரிங்களா, அதே மாதிரி தான். யார் படித்தாய்? நீ படித்தாய். சரிங்களா, அப்போ அந்த எழுவாய் வந்து அங்கே தோன்றலை. அது உங்களுக்கே தெரியும். இங்கே எழுவாய் எட்வர்டு வந்தான் அப்படின்னா யார் வந்தா அப்படின்னா எட்வர்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ யார் எது என்ற வினாய்க்கு வருவது எழுவாய். சரிங்களா, அடுத்து பயனிலை. சரிங்களா, பயனிலை என்னது? வினை வினா பெயர் அதில் கொண்டு முடிஞ்சிருக்கும். சரிங்களா, கனகாமரம் பூத்தது. சரியா, வினை வினா பெயர். சரிங்களா, சரிங்களா, இத்தொடரில் வினைச்சொல் பூத்தது. இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். சரியா, வினை வினா பெயர். சரிங்களா, தொடரில் பயன் நிலைத்திருக்கும் இடத்தை பயனிலை என்கின்றோம். நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. அப்போ இது வந்து வினை பயனிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சொன்னவள் கலா, இது வந்து பெயர் பயனிலை. இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர் பயனிலை எனப்படும். அவ்வளோதாங்க. சரிங்களா, அடுத்தது விளையாடுபவன் யார்? வினை வினா பெயர். அப்போ வினாவில் முடிஞ்சிருக்கா? இங்கு யார் என்பது வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. அப்போ இது வினா பயனிலை எனப்படும். சரிங்களா, அடுத்தது செய்யப்படு பொருள். யாரை எதனை எவற்றை என்ற வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது என்னதுங்க? செய்யப்படு பொருள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா அது வந்து எழுவாய் என்னும் பெயர் சொல்ல எழுவாய் ஆகும். அவ்வெழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். சூடினாள் அப்படிங்கிறத பயனிலை. சரிங்களா, வினை வினா பெயர். பெயரில் முடிஞ்சிருக்கா? அடுத்தது எதை சூடினால்? யாரை எதை? கனகாம்பரத்தை சூடினாள் என்பது என்னது? செய்யப்படு பொருள். சரிங்களா, எனில் மற்றொரு பெயர் சொல்லின் சரிங்களா வினை வினா பெயர் அது முடிஞ்சிருக்குதுங்களா? யாரை சரிங்களா, யாரை சொன்னால் கனகாம்பரத்தை சூடினாள். யாரை எதை சூடினால்? கனகாம்பரத்தை சூடினாள். சரி, எதை சூடினாள் அப்படின்னா கனகாம்பரத்தை சூடினாள். யாரை எதனை எவற்றை என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். கனகாம்பரம் என்பது யாது? அது செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள். சரியா, எழுவாய் ஒரு வினையை செய்ய அதுக்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் இருந்துங்க செய்யப்படு பொருள். இதைவே ஒரு கொஸ்டினாக கேட்டுருவாங்க. சரிங்களா, அடுத்தது அடைமொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடைமொழின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெயர் சொல்லுக்கு ஒரு அடையாக வரக்கூடிய இதுங்க அடைமொழி. ஒன்றின் சிறப்பை உணர்த்த வரும் சொல் அடைமொழி எனப்படும். எழுவாயையும் செய்யப்படு பொருளையும் ஆழமாக அழுத்தமாக அழகாக வெளிப்படுத்த இது உதவுகிறது. ஒன்றின் சிறப்பை உணர்த்த வரும் சொல் அடைமொழி. எழுவாயும் செய்யப்படு பொருளையும் ஆழமாக அழுத்தமாக அழகாக வெளிப்படுத்த இது உதவுகிறது. இதுவே கேட்பாங்க.
சரிங்களா. நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் நல்ல என்பது நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதனை பெயரடை என்கின்றோம். மகிழ்நன், சரியா, மகிழ்நன் மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது. மெல்ல வந்தான், அப்போ வந்தானுக்கு தான் அடைமொழியாக வருது. இப்போ இது வினையடை என்கின்றோம். சரியா, வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை. சரியா, அதுக்கு அடையாக வந்திருக்காங்க, இது வினையடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஈஸி தான். என்ன எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா ஈஸி தான். சரிங்களா, அது நாம் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். 7th வந்து நாம் பார்த்துருக்கோம். அடுத்து ஆகுபெயர். ஒன்றன் பெயர் அதனோட தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வந்தால் தான் ஆகுபெயர். சரிங்களா, இப்போது கடைக்கு வந்து துணி வாங்குறதுக்கு போகிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே துணி வாங்குறதுக்கு போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து துணி, ஒரு பையனுக்கு வந்து துணி வாங்க அமௌண்ட்டு பத்தலை அப்படின்னா தன்னுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, என்னுடைய அமௌண்ட் கொடுக்குறேன் எடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து மகன் வந்து ஆகி வர்றார். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆகு பெயர். அப்போது ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு துணையாக வருவது ஆகி வருவது தான் நம்ம ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆகு பெயர் வந்து 16 வகைப்படும். சரிங்களா, ஆகு பெயர். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவரை ஊரே பாராட்டியது. கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி ஊரே பாராட்டியும் கொடுத்துருக்காங்க. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டியிருக்காங்க. மக்களை தான் பாராட்டியிருக்காங்க, இங்கே ஊரே பாராட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. இகழ்ந்தர் என்பது இதன் பொருள். ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்து இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர். புரிஞ்சுதுங்களா, ஊரே எப்படி பாராட்டப்பட்டோம், மக்கள் தானே பாராட்டுவாங்க. ஆகு பெயர்கள் 16 வகையாக வருத்தப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை சில. இந்த ஆகு பெயர் வந்து நம்ம பாடப்பிரிவிலே கிடையாது. சரிங்களா, இருந்தாலும் புக்கில் கொடுத்துருக்கறனால இலக்கணத்தில் இருக்கிறனால நம்ம வாட் இஸ் வாட்னு பார்த்துடலாம். முல்லை தொடுத்தால், அதாவது வந்து முதல் பொருளாகிய முல்லைக்கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்திருக்கு. சரியா, முல்லை அப்படிங்கிறது ஒரு முழு பொருள். நாம் அப்படியே படிச்சிட்டோம். முல்லை தொடுத்தால்னா பூ வச்சுட்டு வர்றாங்கன்னு படிச்சிட்டோம். முல்லை பூவை தொடுத்தால் அப்படின்னா தான் பூ வச்சுட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ முல்லை தொடுத்தால்னா முல்லை செடி அதன் உறுப்புகளுக்கு எல்லாமே ஆகிட்டு வந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து பொருளாகு பெயர் முதலாகு பெயர் அப்படின்னு பொருள். அது வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை எப்படி சிரிக்கும், வகுப்பறையில் கூடிய மாணவர்கள் சிரிப்பாங்க. அது வந்து வகுப்பறை இடவாகு பெயர். வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்திருக்கு. கார் அறுத்தான் அப்படின்னா காரை வச்சு ரம்பம் வச்சு அறுக்கிறதா, கிடையாதுங்க. கார் காலத்தில் விளையக்கூடிய பயிருக்கு ஆகி வந்திருக்கு. அப்போ இது கால ஆகு பெயர். மறுக்கொழுந்து நட்டான்னு சொல்லியிருக்காங்க. மறிக்கொழுங்கிறது ஒரு சினை. மறுக்கொழுந்து என்னும் சினை உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்திருக்கு. மறிக்கொழுந்து, கொழுந்துங்கிறது ஒரு செடியில் உறுப்பு தானே, அப்போ அது சினையாகு பெயர். சரிங்களா, அடுத்து மஞ்சள் பூசினான்னு சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சள் அப்படிங்கிறது பண்பு. மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்திருக்கு. மஞ்சள் பூசினால் அப்படின்னா மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பண்பு. மஞ்சள் என்னும் கிழங்குத்தான் நாம் பூச முடியும். சரிங்களா, அது வந்து பண்பாகு பெயர். வற்றல் தின்றான் அப்படின்னா தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் தொழிலாகு பெயர். வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. சரிங்களா, வானொலி கேட்டு மகிழ்ந்தான், இது கருவியாக பெயர். வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு, வானொலி கேட்க முடியாது, அதற்குரிய நிகழ்ச்சிகள் தானே கேட்க முடியும். பைங்கூழ் வளர்ந்தது, இது வந்து காரியாகு பெயர். கருவி மறைஞ்சு வந்தால் அது காரியாகு பெயர். கூழ் என்னும் காரியம். சரிங்களா, கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு மறைஞ்சு வந்திருக்கு. பயிர் தானே மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ இது காரியாகு பெயர். புரிஞ்சுதா, பைங்கூழ் வளர்ந்தது அப்படிங்கிறோம், ஒரு கருவி மறைஞ்சு வந்தால் காரியாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது அப்படிங்கிறது கூழ் என்பது காரியம், அது கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்திருக்குது. சரியா, பைங்கூழ் இளம்பயிர் தான் சொல்லுவோம், அப்போ இளம்பயிருக்கு ஆகி வந்திருக்கு. புரியுதுங்களா. அடுத்தது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னா அது கருத்தாகு பெயர். அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா, கருத்தாகு பெயர் அப்படின்னா அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்ததுக்கு தான் கருத்தா. அப்போ கருத்தா வந்து இந்த ஆகு பெயரில் வந்து வந்திருப்பார். சரியா, அறிஞர் அண்ணாவை படித்து, புரியுதுங்களா, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா இயற்றிய நூலைத்தானே படிக்க முடியும். சரியா, அங்கே கருத்தா யாருங்க, அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது ஒன்று பெற்றால் ஒளிமயம், இது என்னல்லாவே ஆகு பெயர். ஒன்று என்னும் எண்ணு பெயர் அது குழந்தைத்தானே குறிக்குது, அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்திருக்கு. 2 கிலோ கொடு அப்படிங்கிறது இதில் ஈஸி தான், எடுத்தளவே ஆகு பெயர். இந்த எடுத்தல் அப்படின்னா நிறுத்தல் அப்படின்னு பொருள். எடுத்தல் அப்படின்னா நிறுத்தல் அப்படிங்கிற பொருள். சரிங்களா, நிறுத்தும் அளவுக்கு எடுத்தல் என்னும் அளவு பெயர்
ஆகி வந்திருக்கனால இது எடுக்க 2 கிலோ கூடும். 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்னா முகத்தல் எண்ணெயெல்லாம் வந்து முகந்து தானே கொடுக்குறாங்க. முகவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ணெய் முகந்து கொடுக்குறது. முகத்திரளவை ஆகு பெயர். முகந்து அளக்கும் முகத்திரளவை பெயர் அவ்விலையுள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. 5 மீட்டர். இப்போ துணிக்கடைக்காரரெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீட்டர் முழம் இதில் தான் நம்மளுக்கு வந்து அளதான். பூவெல்லாம் வாங்கினா 1 முழம் கொடு அப்படின்னா கையை நீட்டி தான் அளந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி துணிக்கடைக்காரெல்லாம் அளவெடுக்கணும்னா மீட்டரில் தான் அளந்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் நீட்டல் அளவை ஆகு பெயர். நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவை கொண்ட பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸியானது தான். ஆகு பெயர் 16 வகைப்படும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பெயரடை இடம்பெறாத சொல் கொடுத்துருக்காங்க. எந்த ஓவியம் அப்படிங்கிறது பெயரடை. நல்ல நண்பன், இனிய வணக்கம், கொடிய விலங்கு இதெல்லாம் வந்து பெயரடையே வந்திருக்கு. முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக. அடுத்தது கொடுத்துருக்காங்க முறையான தொடரமைப்பு. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் இதுதான் வரும். தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு தான் ஏறுதழுவுதல். தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுதழுவுதல். சரிங்களா, இதெல்லாம் வந்து வராது. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தொன்மையான. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல். சரிங்களா, இது வராது. பைங்கூல் வளர்ந்தது அப்படிங்கிறது என்னது? பைங்கூல் வளர்ந்தது எடுத்து பார்த்தோம் இல்லைங்களா, காரியாகு பெயர். அடுத்தது தோரண வீதியும் தோமுற கோட்டியும் அப்படிங்கிறது எண்ணும்மை. வந்து வெளிப்படையாக வந்திருக்கா. சரிங்களா, அடுத்தது 12 ஆழ்வார்களில் ஆண்டாளும் ஒருவர். கரெக்டு. சூடி கொடுத்த சுடற்கொண்டி என்ற ஆண்டாள் அழைக்கப்படுகிறது. கரெக்டு. நம்மாளினுடைய வளர்ப்பு மகள் தான் யாருங்க? ஆண்டாள். திருப்பாவை ஆண்டாள். திருவெம்பாவை வந்து யாருங்க? மாணிக்க வாசகர். சரிங்களா, இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, திருவெம்பாவை யாரு? மாணிக்க வாசகர். பார், திருவெம்பாவை சவிய சமயக்குறவர்கள் 4 மாணிக்கவாசகம் ஒருவர் ஆவார். இவர் திருவாரூரில் பிறந்தவர். இப்போ திருப்பாவை தான் என்னதுங்க? ஆண்டாள். அதை தான் புக் பேக் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவர் கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. இதை பிரித்து பாருங்கள். கண்டுல 2 கூட இட்டு கூட்டல் ஊ போயிடும். இட்டு கூட்டலே டே வந்துடும். எடுக்கப்பட்டுள்ள இட்டு கூட்டல் ஊ போயிடும். இட்டு கூட்டல் ஊ 2 வந்துடும். சரிங்களா, கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு தான் வரும். சரிங்களா, கண்டு எடுக்கப்பட்டுள்ளன எடுக்கப்பட்டுள்ளன வராது. கண்டெடுக்கப்பட்டுள்ளன வராது. கண்டெடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படிங்கிறது வராது. அடுத்தது பாருங்க, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. கட்டளை தொடர் கிடையாது, உணர்ச்சி தொடர் கிடையாது, வினா தொடர் கிடையாது. இது ஒரு செய்தி தொடர். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சதி என்பதற்கு எதிர்ச்சொல் வந்து தவறு அப்படின்ட்டு. மா கூட்டல் அடி மாவடி அப்படின்ட்டு தான் வரும். சரியா, மா அப்படிங்கிறது இம்மு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். நிலைமொழியிலேயே ஆ வந்திருக்கு, வரிமொழியிலையும் வந்து ஆ வந்திருக்கு. நிலைமொழியில் ஆ, வறுமொழியில் ஆ வந்திருக்கு. இவ்வெழுத்துக்களை வந்து சேராது. இந்த எழுத்துக்களை சேர்த்திற்காக வரக்கூடியதோ உடம்படுமை. ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி எவ்வும் அப்படிங்கிற விதிப்படி வா வந்து தோன்றும். சரிங்களா, அப்போ இவ்வு கூட்டலா வா, மாவடி அப்படின்ட்டு தான் வரும். சரியா, கொள்ளுதல் என்பதில் முதலை திரிசொல் வந்து எது? முதலை திரிந்த சொல் எது? கோல். அடுத்து இவள் கூட்டலை இவளைன்ட்டு வரும். சரிங்களா, அவ்வளோதான். தனி கூட்டலால் தனியால் அப்படின்ட்டு தான் வரும். தனி கூட்டலால் என்ன வரும்? தனியால் அப்படின்ட்டு தான் வரும். இது எப்படி வருது? நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். ஈ வழி எவ்வும், அப்போ யா தோன்றும். ஈ கூட்டலா யா, அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள், எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம், ஆர்ச்சாலஜி அப்படின்னா தொல்லியல், எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழ்வாய்வு, கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படின்னா பண்பாட்டு அடையாளம். அடுத்தது தமிழர் நாகரிகம் பண்பாடு தட்சிணாமூர்த்தி, தமிழகர் வரலாறும் தமிழர் பண்பாடும் ராசமாணிக்கிறார், தமிழ் செவ்வியல் இலக்கிய பறவைகள் ரத்தனம், தொல்லியல் நோக்கிய சங்ககாலம் ராஜன், தமிழர் சார்பு வித்யானந்தம். இவங்க எல்லாமே சிலம்பஸில் வந்து கிடையாது. சரிங்களா,
அடுத்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புறையுடைமை அப்படிங்கிற இது மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடப்பிரிவில் வந்து இருக்குது. சரிங்களா? மற்றது எல்லாமே வந்து நம்ம தீவினை அச்சம், அதுக்கப்புறம் வந்து வேள்வி, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது தெரிந்து தெளிதல் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. ஒற்றாடல், வினை தூய்மை, சரிங்களா? பழமை, அப்புறம் தீநட்பு, பேதமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பொறையுடைமை அப்படிங்கிறது நம்ம பாடப்பிரிவில் வந்து இருக்குது, சிலபஸில் வந்து இருக்குது. பொறையுடைமை அப்படிங்கிறது அறத்துப்பாலில், சரிங்களா? அறத்துப்பாலில் இல்லறவியல் அப்படிங்கிறதுல அறத்துப்பாலில் இல்லறவியலில் 16வது அதிகாரமாக இருக்குது. தெரிஞ்சுக்கணும். பொறையுடைமை எந்த பாலில் இருக்குங்க? அறத்துப்பாலில் இருக்குது. சரியா? என்ன இயல் இருக்குது கேட்பாங்க. இல்லறவியல் இருக்குது. எத்தனாவது அதிகாரமாக இருக்குது? 16வது அதிகமாக இருக்கணும். சரியா? அறம், சரிங்களா? நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? பொறுமை வந்து நம்ம 16 வயசுலேயே வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பொறுமை வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லற வாழ்க்கை வந்து நல்லா வாழ முடியும்னு நினச்சிக்கங்க. சரியா? இல்லற வாழ்க்கை வந்து அறமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கங்க. சரிங்களா? அடுத்தது, சரிங்களா? ஃபஸ்ட்டு குறள் பார்த்துடலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்னை தோன்றுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வரை பொறுப்பதே தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உவமை அணி, சரி? அந்த போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது உவமை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அகழ்வார் அப்படின்னு என்னது? தன்னை தோன்றுபவரை. இகழ்வார் அப்படின்னு என்னது? தன்னை அவமதிப்பவரை. பொறுத்தல்னா என்னது? பொறுத்து கொள்ளுதல். தலையின் என்னது? தலையான அறம் அப்படின்னு பொருள். சரியா? இந்த மாதிரி திருக்குறள் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சொல்லுக்கான பொருள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன பால், என்ன இயல், இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் தோணுந்து அறநல்ல செய்யாமை நன்று. சரிங்களா? திறனல்ல அப்படின்னா பொருள் செய்யத்தக்காதவை, தகுதி இல்லாதவை அப்படின்னு பொருள். தீய செயல்கள் அப்படின்னு பொருள். தற்பிறர் அப்படின்னு என்ன பொருள்? தன்னை சார்ந்தவர் அப்படின்னு பொருள். தமக்கானவர் அப்படின்னு பொருள். செய்யணும் அப்படின்னா செய்தாலும் அப்படின்னு பொருள். சரியா? பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் வந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே என்னதுங்க? நன்றாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல் அப்படின்னு என்னது? மிகுதியான் அப்படின்னா செருக்கு அப்படின்னு பொருள். மிகுதியான்னா செருக்கு அப்படின்னு பொருள். மிக்கவை அப்படின்னா என்னது? தாங்க முடியாத அளவுக்கு அப்படின்னு பொருள். தாங்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான தீய செயல்கள். செய்தாரை அப்படின்னா தமக்கு செய்தவரை. தாந்தம் அப்படின்னா தம்முடைய. தகுதியான் அப்படின்னு என்னது? இங்கே பொறுமையால், சரியா? வென்றுவிடல் அப்படின்னு பொருள். சரியா? செருக்கினால் துன்பம் தந்தவரை தம்முடைய பொறுமையால் வெல்லவிடும். இங்கே தகுதியான் அப்படின்னா பொறுமையால் என்று பொருள். தாந்தம் அப்படின்னா தம்முடைய அப்படின்னு பொருள். செய்தாரை தமக்கு செய்தவரை. மிகுதியான செருக்கு அப்படின்னு பொருள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரியா? திருக்குறளுடைய நூல் வெளியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துடலாம். உலக பண்பாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். மொழி, சமயம், இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். முப்பால் பொதுமறை, பொய்யாமொழி, வாயு உரை, வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, இதெல்லாம் பார்த்துக்கணும். முதுமொழி, தமிழ் மறைனா கூட எடுத்துடலாம். முதுமொழி, பொருளுரை, இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. முதுமொழி என அழைக்கக்கூடிய நூல் எது கேட்பாங்க. பொருளுரை என அழைக்கக்கூடிய நூல் எது? அப்போ நம்ம தப்பு எடுத்துருவோம். போன்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாருங்க? தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமளகலர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். 11 வந்து திருக்குறள் உரையிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டு இல்லாதவங்க கூட கேட்கலாம். தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் ஆகியோர் 11 திருக்குறளுக்கு முக்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நூலை போற்றுப்பாடும் மாநில தொகுப்பை திருவள்ளுவர் மாலை. உலகின் பல மொழிகளில் பலமுறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளில் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவன் இந்நூல். பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதனுபாங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. இது ரொம்ப முக்கியம். திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பார்த்துக்கணும். அடுத்து இந்த அணி பொருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓமை அணி ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அணி ஆகும். உவமானம், உவமேயம், ஓமுறுப்பு ஆகிய இடம்பெறும்
ஓம் உறுப்பு வெளிப்படையாக வரும். சரிங்களா? ஓமானம்னா என்ன, நம்ம இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஓமானம், ஓமேயம், ஓம் உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து தன்னை தோண்டுவரையும் நிலம் தாங்குவது போல தன்னை இகழ்வரையும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த தலைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதில் புலவர் தன்னை தோண்டுவரையும் நிலம் தாங்குவது போல தன்மை இகழ்வரையும் பொறுத்து கொள்வது சிறந்த பண்பாகும். இதில் புலவர் விளக்கி கூறும் கருத்து பொருள் வந்து ஊமேயம். எதை பற்றி பேசுகிறோமோ அது ஊமேயம். தன்னை இகழ்வரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதும் போல என்பது ஊமையுறுப்பு. சரியா? ஓமானம். சரியா? ஓமை தன்னை தோண்டுவரையும் நிலம் தாங்குவது. சரியா? ஓமானம் அல்லது ஊமை என்னது? தன்னை தோண்டுபவரையும் நிலம் தாங்குவது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உவமானம். சரிங்களா? அல்லது உவமை அப்படின்னு என்ன பொருள்? தன்னை தோண்டுவரையும் நிலம் தாங்குவது. உவமேயம் அப்படின்னு என்ன பொருள்? தன்னை இகழ்வரை பொறுத்து கொள்ளும் குணம். அவரை பற்றி நாம் பேசுகிறோம். தன்னை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அப்போ இகழ்வரை பொறுத்து கொள்றத பற்றி நான் பேசுகிறேன். அப்போ ஓமேயம். ஓம் உறுப்பு வந்து போல. அவ்வளோதாங்க. சரிங்களா? இதில் புரிஞ்சுதுங்களா? தன்னை தோண்டுவரையும் நிலம் தாங்குவது போல தன்னை இகழ்வரையும் பொறுத்து கொள்வது சிறந்த பண்பு. இதில் புலவர் விளக்கி கூறும் கருதும் பொருள் உவமேயம். தன்னை இகழ்வரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது அதான் ஓமேயம். போல என்பது ஓம் உறுப்பு. ஓமானம் ஓமை அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று தான். தன்னை தோண்டுவரையும் நிலம் தாங்குவது என்பதாகும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன குறுன்னு அப்படின்னா தீயவை தீய பயத்தால் ஆன தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படிங்கிறது இது பொருள். ஓமானம் வந்து தீய செயலால் பொருள் சேர்த்தல் அப்படிங்கிறது தான். தீய செயலால் பொருள் சேர்த்தல் பாதுகாத்தல் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. இதில் புலவர் விளக்கி கூறும் கருத்து ஓமேயம். தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் அற்று போன்றது என்பது ஓம உறுப்பு. ஓமானம் அப்படிங்கிறது ஓமை அப்படிங்கிறது பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பது என்பதாகும். இப்போ ஓமானம் அல்லது ஓமைனா தீய செயலால் பொருள் சேர்த்தல். ஓமேயம் அப்படின்னா பச்சை களிமண் நிலத்தில் நீரூற்றி வைத்தல். ஓம் உறுப்பு வந்து போன்ற அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செயலில் முன்னர் வந்த சொல் ஒரே பொருளில் பின்னர் பலமுறை வருவது சொற்பொருள் பின்வர் நிலை. இதை நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? செல்வம் என்னும் சொல் காதால் கேட்கப்படும் செவிச்செல்லம் என்னும் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளது. இது சொற்பொருள் பின்வர் நிலையம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் சிலை அப்படிங்கிற சொல்லுதுங்களா? அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க. நாடி என்னும் சொல் ஆராய்ந்து என்னும் பொருளில் பலமுறை வந்துள்ளது. இது சொற்பொருள் பின். ஒரு சொல் திரும்ப வந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வர் நிலை. ஏகதேச உருவகணி என்னது? ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதை ஏகதேச உருவகணி. தொடர்புடைய இரு பொருளில் ஒரு உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் கூறுவது ஏகதேச உருவகணி. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமிக்கும் தன் கருமே கட்டளைக்கல் அப்படிங்கிறத வந்து அதனுடைய குறள். இக்குறப்பாவில் ஒருவர் செய்யும் செயல்பாடுகளை உரைகளாக உருவம் செய்துள்ளார். பெருமை மற்றும் சிறுமியை உரைகளில் தேய்க்கப்படும் தங்கமாக உருவப்படுத்தவில்லை. எனவே இது ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே நாங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? பெருமைக்கும் ஏனை சிறுமிக்கும் தத்தம் கருவுமே கட்டளைக்கல். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமிக்கும் அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்தறியும் உரைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னதுங்க? ஏகதேச உருவகணி. ஆனால் அந்த இது வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க. பசுமண் களத்தில் நீர் பெய்திரி அற்று அப்படின்னு என்னது? சுடாத மண்கலத்தில் நீர் உற்பத்தி போன்றது. தத்தம் கருமையை கட்டளைக்கல் அப்படின்னா ஒருவரின் செயல்பாடுகளை உரசேறியும் முறைகள். அனைத்தாலும் மாற்ற பெருவினா அவ்வளவுக்கு பெருமை உண்டாக்கும். தீரா இடும்பை தருவது ஆராயாமல் ஐயப்படுதல் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் பற்றிய பல செய்திகள். திருக்குறள் பற்றி நிறைய விஷயங்கள் நாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. திருக்குறள் கண்டிப்பாக இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. திருக்குறளுக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து ஒரு கூற்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. திருக்குறளில் முதலில் மொழியாக அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பிடுதல். இருமுறை. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்னும் சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்னும் சொல் 8 குறப்பாலில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி போப். சரிங்களா? ஜி போப் தான் என்னதுங்க? முதலில் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் முதல் முறையாக வந்து மொழிபெயர்த்தவர். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ
இப்போ இந்த வகுப்பில் இயல் 3க்குண்டானதை நாம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? முக்கியமான இலக்கணங்கள் அவர் பாடப்பிரிவில் முக்கியமானதை நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன், திருக்குறள் தொடர்பான செய்திகளை வந்து நாம் அதிகமாக வந்து நாம் வந்து படிக்கணுங்க. சரிங்களா? இந்த அகராதிகள் காண்க அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம். இது நாம் பார்க்கல. இயவை அப்படின்னு என்னது? இயவை அப்படின்னா வாத்தியம் அப்படின்னு பொருள். இயவை அப்படின்னா வாத்தியம் அப்படின்னு பொருள். சந்தப்பேழை அப்படின்னு என்னது? மூங்கில் பெட்டி. சந்தப்பேழை அப்படின்னு என்னது? மூங்கில் பெட்டி அப்படின்னு பொருள். சிட்டம் அப்படின்னு என்னது? பெருமை அப்படின்னு பொருள். சிட்டம் அப்படின்னு என்னது? பெருமை. தகழ்வு அப்படின்னா என்ன பொருள்? தகழ்வு அப்படின்னா நெருப்பு அப்படின்னு பொருள். பௌரி அப்படின்னு என்னது? பௌரி அப்படின்னு என்னது? மண் வகை அப்படின்னு பொருள். பௌரினா மண் வகை. அதே மாதிரி இயவை அப்படின்னா என்னது? வாத்தியம் அப்படின்னு பொருள். சந்தப்பேழை அப்படின்னா மூங்கில் பெட்டி அப்படின்னு பொருள். சிட்டம் அப்படின்னா பெருமை. தகழ்வு அப்படின்னா நெருப்பு அப்படின்னு பொருள். பௌரி அப்படின்னா மண் வகை அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்போ அவ்வளோதான். இப்போ இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 3க்குண்டானது நாம் வந்து முக்கியமான இதுகளை நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? முக்கியமான இலக்கண பகுதி பாடப்பிரிவில் வந்து முக்கியமானதை நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த ஏறுதழுவுதல் பற்றின ஒரு இதெல்லாம் இந்த ஏறுதழுவு இந்த பாடத்தையெல்லாம் சும்மா நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து வாட்ச் பாருங்கள். சரிங்களா? மீண்டும் 9th தமிழ் 4வது இயலில் வந்து சந்திக்கலாம். நன்றி.